நிறைய இடத்துல வந்து அந்த ஆக்சஸ் டு கன்ஃபெஷன் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஃபாதர் எப்பவுமே கன்ஃபெஷனுக்காக ஒரு இடத்துல இருக்காங்க, இல்ல இந்த இடத்துல கன்ஃபெஷன் இருக்கு அப்படின்னா அதை மறுபடியும் ரீஎம்பசைஸ் பண்றது இருக்கு இல்லையா? அது வந்து இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அதை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரெக்கார்ட்ல ஒன்று சொல்றேன். என்னோட பாரிஷ்லயே நான் வந்து வீக்லி கன்ஃபெஷன் பண்ணுவேன். நான் கன்ஃபெஷன் பண்ண ப்ரீஸ்ட் வந்து போனேன். நெக்ஸ்ட் வீக் நான் போனேன். என்ன தெரியுமா கேட்டாரு, என்னப்பா நீ வாரம் வர, சர்ச் ரெக்கமெண்ட் பண்ணுத வாரம் ஃபாதர் ஐ எம் அ சின்னர் ஹூ நீட்ஸ் கன்ஃபெஷன் அப்படின்னு. ஸோ எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, ஒரு ஃபாதர் கிட்டேருந்தே வரும்போது சரி ஏதோ நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறோம், ஒரு கிரேஸ்னால வந்து ஸ்கிரிப்சரு இருக்கிறதுனால சரி பரவாயில்ல ஃபாதர் வந்து ஏதோ அறியாமையில் சொல்கிறாருன்னு போகிறோம். இதே வந்து ஒருத்தர் வந்து சர்ச்சுல வராரு, அவனுக்கு யாருமே தெரியாது. அவனுக்கு நம்மனா வந்து ஓகே யாரா அவனுக்கு 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னு, ஒரு ரெகுலராக சர்ச் வரவங்க கூட நினைக்கலாம் யாரா அவனுக்கு 2 பேரும் பேசுகிறாங்க அப்படின்னு. பட் ஒரு ஃபாதர் இந்த மாதிரி சொல்லும் போது அகைன் ஐம் நாட் கிரிட்டிசைசிங், ஜென்ரலாக எல்லா ஃபாதரும் கிரிட்டிசைஸ் பண்ணல, பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் வந்து ஐ திங்க் ஈவன் என்னோட டாக் ஷோவில் கூட வந்து சொல்லியிருக்கிறேன். ஐ திங்க் ஃபாதர் ஆல்சோ வாஸ் டெல்லிங் தட் யா எவ்ரிபடி ஹேஸ் ஃபேஸ் சம் கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் லைக் திஸ். அது வந்து பண்ணணும். இன்னைக்கு வந்து இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா, அதாவது இன்னைக்கு வந்து யூத் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு. நான் ஒரு 2 வாரம் முன்னாடி எங்களுக்கு ஒரு ப்ரேயர் குரூப் இருக்காங்க, கேட்கும் போது ஐ ஆஸ்க் தெம், கன்ஃபெஷன் ரெகுலரா இருக்குதா? இல்ல சர்ச்ல ரெகுலரா கிடையாது. அதாவது நீங்க சொன்னீங்க தெரியுமா, இப்போ இந்த இடத்துல நான் ஹோல்ட் பண்றேன், நான் ரோம் போன தெரியும்ல, அங்க வந்து இந்த பெரிய பெரிய கத்தீட்ரல்ஸ் பெசிலிகாஸ்லாம் போகும்போது ஐ திங்க் இட் ஆப்ரேட்ஸ் ஃபார் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6-7 சம்மர் டைமில் வந்து அங்கே 9 மணி வரைக்கும் இந்த மாதிரி வெயில் அடிக்கும். ஸோ அது வரைக்குமே ஒரு 6 பூத் இருக்கு, கம்ப்ளீட்லி சீல்டு, யாருமே தெரியாது. ஓகே, போயிட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு வரலாம் சாமியார் கிட்ட, he will never know you. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு ஃபேமஸ் மீம் கூட இருக்கு. எப்பவுமே வந்து when I hear African priest hears confession அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரங்களாம் ஓடுவாங்க. ஏன்னா அவர் he never knows who they are, என்ன பண்ணுறாங்க எதுவும் தெரியாது. ஸோ வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணவும் மாட்டாங்க, நத்திங் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பங்கு சாமியார் வந்து கன்ஃபெஷன் கேட்குறாங்க, அந்த பங்கு மக்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அது என்ன நான் கேட்குறேன்னா, நம்ம வந்து பெரிய பெரிய கட்டடம் கட்டுறோம், எப்பா கொடுங்கப்பா இந்த 1.5 லட்சம்